வணக்கம். நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு என்னுடைய நிர்வாக அனுபவம் ஒன்றை பற்றி நான் சொல்கிறேன். அதில் மறைந்த மேற்கு வங்க முதலமைச்சர் திரு ஜோதிபாசு அவர்கள் தன்னுடைய கட்சியையும் விட்டு கொடுக்காம, தன்னுடைய ஆட்சி அதிகாரிகளையும் விட்டு கொடுக்காம எப்படி சாதுரியமாக பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்வு கண்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஜிடி ரோடுன்னு சொல்லி ஹவுராவில், நான் ஹவுரா மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். அங்கே ஜிடி ரோடுன்னு சொல்லுவோம், கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு. இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு ரொம்ப முக்கியம். இட்ஸ் எ லைஃப் லைன். இந்த மாவட்டங்கள் எல்லாத்துல இருந்தும் கல்கத்தாவுக்கு போகிறதுக்கு ஹவுரா வழியாக தான் போகணும். ஹவுரா, அதுக்கப்புறம் ஹவுரா பிரிட்ஜு, அதுக்கப்புறம் கல்கத்தாவுக்கு போகணும். அதுக்கு ட்ரக் எல்லாமே போகிறது. அடுத்து அதே மாதிரி பஸ்ஸில் வர்றவங்களும் அந்த மாவட்டங்கள்லேருந்து, அந்த தெற்கு பகுதியில் மித்னாப்பூர், பாங்குரா, புருலியா இந்த மாதிரியான மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்க எல்லாருமே, இப்போ மித்னாப்பூர் 3 or 4 மாவட்டம் ஆயிடுச்சு. நான் இருந்தபோது ஒரே மாவட்டமாக இருந்தது. அந்நேரம் அதனுடைய ஜனத்தொகை 84 லட்சம். அதனால இந்தியாவுடைய ஜனத்தொகை அந்நேரம் 84 கோடி. அப்போ அந்த மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்திருக்கேன். அடுத்து ஹவுராவில் இருந்தேன். அப்போ ஹவுராவில் இங்கே இருந்த பொழுது இந்த ஜிடி ரோடில் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நடைபாதை வியாபாரிகள் ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல அந்த பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிச்சாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ரோடையே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ரோடு குறுகலாக போச்சுன்னா வர்ற ட்ரக்கெல்லாம் போகிறது ரொம்ப நாள் எடுக்குது. இதனால ரொம்ப ஃபியூவல் லாஸ் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி பார்த்த உடனே நான் தீர்மானம் பண்ணேன், இவற்றுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி இந்த இதை என்க்ரோச்மெண்ட் கிளியர் பண்ணணும், இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ தீர்மானம் பண்ண உடனே பொதுவாக இந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட் கிளியரன்ஸ்னால் உடனடியாக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. எந்தெந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள்லாம் அங்கே கடை வச்சுருக்காங்களோ அந்த அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிட்டு சொல்லுவோம், பொதுமக்களுடைய நன்மைக்காக இதை செய்ய வேண்டியிருக்கு, இதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்போம். அப்போது சிபிஎம் ஆளுங்கட்சியிலேருந்து வந்திருந்தாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் அங்கே நடைபாதை கடை வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இது பிடிக்கலை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கட்சி ஆண்டுகிட்டு இருக்கும்போது நம்ம கட்சி ஆளுங்களே நடைபாதையிலேருந்து இவர் விரட்ட பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. காங்கிரஸ்லேருந்து அதே மாதிரி நடைபாதை கட்சியில் இருந்தாங்க. எஸ்யூசிஐன்னு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுலேருந்தும் சில பேர் இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு இது பிடிக்கல. ஆனால் என்கிட்ட என்ன சொல்ல முடியும், நான் சட்டப்படி கேட்குறேன். அதனால் என்கிட்ட சரி நீங்கள் சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசில் அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தி இருக்குன்னு எனக்கும் தெரியும். அப்போ இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் காவல்துறை துணையோடு இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற பார்க்கும் பொழுது அங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்கன்னா அப்போ என்ன ஆகும், ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. பொதுவாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக எதிர்த்து நிற்கிற வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் முதலமைச்சரை பார்த்து இதை சொல்லிடுவோம். ஏன்னா ஹவுரா கல்கத்தாவுக்கு ரொம்ப அருகாமையில், ஹவுரா பிரிட்ஜை தாண்டின உடனே கல்கட்டா. ஹவுராவில் நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் மற்ற மாவட்டங்களில் நடக்கிற சம்பவத்தோட மிக அளவுக்கு அதிகமாக பத்திரிகைகளில் பேசப்படும். அதனால் நான் முதலமைச்சரை பார்க்க போகிறேன். அங்கே முதலமைச்சர் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் எளிதான காரியம். முதலமைச்சர் வேலை இல்லாமல் கொஞ்சம் ஓய்வாக இருந்தாருன்னா, இது மாதிரி மாவட்டத்திலேருந்து ஒரு ஆட்சியர் வந்திருக்காரு, சரி வர சொல்லுங்கள் அப்படின்றவர். அப்போ நான் போனோன்னே அவருக்கு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டார். இந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட் கிளியரன்ஸ் ஒன்று பண்ண வேண்டியது சார், ஜிடி ரோட்டில் அது கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும் போல் எனக்கு தோன்றது, அதனால உங்கள்கிட்ட முதலே சொல்லிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு. அவர் திரு ஜோதிபாசு பேசுறது ரொம்ப இன்னசென்ட்டாக முகத்தை வச்சுக்கிட்டு பேசுவார். அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அவர் அப்படியா, அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதுங்கிறது சிஎம் உடைய வேலையா அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, அது மாவட்ட ஆட்சியருடைய வேலையை தான். அப்படியா, மாவட்ட ஆட்சியருடைய வேலைன்னா என்கிட்ட எதுக்கு வரணும், நீங்களே தான் பண்ணி முடிச்சிடலாம்ல, உங்கள் வேலை தானே அப்படின்னாரு. என்னுடைய வேலை தான்யா, ஆனால் அதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் பொழுது அது கடைசியில் உங்கள் வரைக்கும் வரும். அப்படியா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், எல்லா கட்சியை சேர்ந்த அனுதாபிகளும் அங்கே ஆக்கிரமித்து கடை வச்சுருக்காங்க நடைபாதையில், உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களும் அதில் வச்சுருக்காங்க. அப்படியா, என் கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் அகற்றணும்னு சொல்லி எதுக்காக வேண்டி சொல்கிறீங்க, நானே ஒரு கட்சியை சேர்ந்தவன், என் கட்சிக்காரங்களையும் நான் அகற்றணுமா அப்படின்னாரு. அப்படி நான் இந்த நடைபாதை கடைகள் நடைபாதையிலேருந்து பெடஸ்ட்ரியன்ஸ், பாதசாரிகள் நடக்க முடியாமல் இடைஞ்சல் பண்ணுது. அவங்களாம் ரோட்டுக்கு வர்றாங்க. அப்போ ரோட்டில் உள்ள வாகனங்கள்லாம் போகிறதுக்கு இடைஞ்சல் வருது. இப்போ ரோட்டுக்கே இவங்க ஆக்கிரமிக்க வந்துட்டாங்க. நான் ஐஐடி கரக்பூரில் வேண்டுகோள் விடுத்து ஒரு சின்ன ஸ்டடி ஒன்று பண்ணதில் எவ்வளவு ஃபியூவல் லாஸ் ஆகுது, எந்த அளவுக்கு வணிகம் தடைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வணிகத்துக்குன்னு சொல்லி போகிற ட்ரக்கெல்லாம் இருக்கு, அவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது, அவங்களும் சிறு குறு நடுத்தொழிலை சேர்ந்தவங்க தான். அதனால பொதுவாக எல்லாருக்குமே ஏற்பட்ட இடைஞ்சல்கள் தான் இதில் அதிகமாக இருக்குது. அப்படியா, அப்படி இடைஞ்சல் அதிகமாக இருந்தால் மாவட்ட ஆட்சின்னு சொல்லி நீங்கள் என்க்ரோச்மெண்ட்டை கிளியர் பண்ணித்தானே தீரணும், பண்ணலாமே, அதில் என்ன கஷ்டம், எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா, வழக்கமான நடைமுறை தான் பண்ணுவோம். முதல்ல போய் எல்லாத்தையும் சொல்லுவோம், நீங்கள் முதல்லையே சொல்லிடுவோம், இத்தனாம் தேதி நாங்கள் என்க்ரோச்மெண்ட் கிளியர் பண்ண போகிறோம்னு சொல்லிடுவோம்.
அடுத்து வந்து நாங்கள் அன்றைக்கி பண்ண போகும்போது காவல்துறை துணையோடு போவோம். போய் அவங்ககிட்ட வந்து மறுபடியும் வேண்டுகோள் விடுப்போம், யாராவது காலி பண்ணாமல் இருந்தாங்கன்னா. ஆனால் அப்புறமும் காலி பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியா, என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? முதல்ல கண்ணீர் போக கொண்டு வீச வேண்டியிருக்கும். அதுக்கு மீறி அவங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணாங்கன்னா தடியடி நடத்த வேண்டியிருக்கும். அப்படியும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா துப்பாக்கி பிரயோகம் நடத்த வேண்டியிருக்கு. இதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனடியாக நோ, தேர் வில் பி நோ ஷூட்டிங், துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படக்கூடாது அப்படின்னு உறுதியான குரலை சொன்னார். எனக்கு அந்த நிமிஷம் தெரியும் என்னுடைய என்கரேஜ்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா அவங்க துணிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகாமல் இருந்தாங்கன்னா, தடியடிக்கு அப்புறமும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ முதலமைச்சருடைய உத்தரவு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. சரி ஐயா அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் இன்றைக்கி இங்கே வர்றீங்கன்னு எங்கள் கட்சிக்காரங்களுக்கு தெரியும், அவங்க ரெடியாக வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இங்கே நடந்த பேச்சுவார்த்தையை சொல்லுவேங்க, என்கரேஜ்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணலான்னா என்னென்ன பண்ணணும்னு கேட்டீங்க, இது மாதிரி கண்ணீர் போய் கொண்டு தடியடி, அப்புறம் தேவைப்பட்டால் துப்பாக்கி பிரயோகம்னு சொன்னேன். துப்பாக்கி பிரயோகங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அது தாங்க சொல்லணும் அப்படின்னு. அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டாமா, அப்படியும் சொல்லலாம், நான் சொல்கிற மாதிரியும் சொல்லலாம். உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன எங்கள் முதலமைச்சர் என்ன பேசுனீங்க, என்கரேஜ்மெண்ட் கிளியரன்ஸை பற்றி என்ன நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து சொல்லலாம், என்கரேஜ்மெண்ட் கிளியர் பண்ண வேண்டிய தேவையை சொன்னேன், கிளியர் பண்ணும்போது கண்ணீர் புகை கொண்டு பயன்படுத்த வேண்டியிருக்கும், தடியடி நடத்த வேண்டியிருக்கும், எதிர்ப்பு இருந்தால் துப்பாக்கி பிரயோகம் கூட நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொன்னேன். நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நீங்கள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுங்கன்னு சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நீ ஒன்றும் பொய் சொல்லலையே அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒன்று தான் அவனுடைய தாக்கம் எனக்கு தெரிஞ்சது. இதுதான் ஒரு நுட்பமான ஒரு நிர்வாகியுடைய ஆளுமை திறன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, துப்பாக்கி பிரயோகம் நடத்தக்கூடாதுன்னு நான் சொன்னதை நீங்களா போய் எதுக்கு நுணலும் தன் வாயால் கடுன்னு சொல்றீங்க? உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட் கிளியரன்ஸ்னா இவ்வளவு காரியம் இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் கேட்டு நான் என்ன சொன்னேன், என்கரேஜ்மெண்ட்டை கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதானே? நீங்க துப்பாக்கி பிரயோகம் நடத்த மாட்டேங்கிறது உங்களுக்கு எனக்கும் தானே தெரியும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு புன்சிரிப்பு வந்துருச்சு. சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார் சொல்லிட்டு வெளியில வந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே வெளியில ஆட்கள் இருந்தாங்க, கேட்டாங்க. நான் ரொம்ப அமைதியாக சொன்னேன், நான் சிஎம்கிட்ட சொல்லிட்டேன், என்கரேஜ்மெண்ட் கிளியரன்ஸ் வரும்போது கண்ணீர் போய் எதிர்ப்பு இருந்தால் கண்ணீர் போய் கொண்டு வீசப்படலாம், தடியடி பிரயோகம் நடத்தப்படலாம், துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படலாம், துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது தேவைப்படலாம். இது எல்லாத்தையும் இவர்கிட்ட வந்து முக்கியமந்திரிகிட்ட சொல்லிட்டேன், சிஎம்கிட்ட சொல்லிட்டேன். நான் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த என்கரேஜ் கிளியரன்ஸுடைய தேவை என்னன்னு சொல்லி நான் சொன்ன உடனே சரி நீங்கள் என்கரேஜ்மெண்ட்டை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, மறுநாள் போகும்போது ஒரு எதிர்ப்பும் இல்லாமல், ஏன்னா சிஎம்டி இவர் கிளியரன்ஸ் வாங்கிட்டாரு, அவங்க மனசில் என்ன இருந்ததுன்னா ஷூட்டிங் ஆர்டர் வரைக்கும் கிளியரன்ஸ் வாங்கிட்டாரு. ஷூட்டிங் ஆர்டர்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கட்சிக்காரங்க நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க, இப்படிலாம் நடக்கும்னு தெரியாமலா நீங்கள் வந்து எங்களை தூண்டி விட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க அந்த இடத்துல தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட இல்லை நீங்கள் கிளியர் பண்ணுங்க அவங்களே சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து நடந்துருச்சு. இது வந்து ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு முதல்வர் தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய நலனையும் பாதுகாக்கணும், அதே சமயம் நிர்வாகமும் சரியாக நடக்கணும் அப்படின்னு நினைத்த ஒரு முதல்வர் எப்படிப்பட்ட சாதுரியமான சொற்களால் ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.